கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல இந்த வார்த்தையினுடைய கீழே இருக்கிற அந்த வார்த்தையை தான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு வாக்குத்தத்தமாய் கர்த்தர் தருகிறார். சோ இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தைக்காக நான் எதிர்பார்த்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே வைத்த ஒரு நல்ல வார்த்தை, ஆகிலும் எந்நாளும் அப்படி இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமே. இந்த 65வது நாள் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். ஆனாலும் எந்நாளும் அப்படி இராது, எந்நாளும் அப்படி இராது. நம்ம நிறைய நேரத்துல சில காரியங்கள் நமக்கு கண்டினியூவாய் தொடரும் போது, பல வருஷமாய் சில வியாதிகள், சில போராட்டங்கள், சில கடன் காரியங்கள், சில பிரச்சனைகள் பல ஆண்டுகளா உங்களுடைய வாழ்க்கையில தொடரும் போது நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இது இப்படியே இருந்துருமோ, இது மாறாதோ, இது இத்தனை வருஷமா இருக்குது இல்ல, இது எப்படி மாறும், இது இப்படியே இருக்கும் போல தெரியுது அப்படின்னு நம்ம நிறைய நேரத்துல நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆகிலும் இது எந்நாளும் அப்படி இராது. உங்களுடைய பிள்ளை இனி எந்நாளும் அப்படி இராது என்று கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். என் பிள்ளை இப்படியே எந்நாளும் இருந்துருமோ, நான் சாகுற வரைக்கும் என் பிள்ளை இப்படிதான் இருக்குமோ, இல்லைன்னா என்னுடைய வாழ்க்கை முடிகிற வரைக்கும் இந்த சூழ்நிலை இப்படிதான் இருக்குமோன்னு யாரோ ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்டு நீங்க யோசிச்சுட்டே இருக்கலாம். ஆனா கர்த்தர் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். இந்த சூழ்நிலை எந்நாளும் இப்படி இருப்பது இல்லை. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், சீக்கிரமா இதை நான் மாற்றுவேன், சீக்கிரமா இதை நான் அலங்கரிப்பேன். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலை சீக்கிரமாய் மாறும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த வியாதி எந்நாளும் உங்களுக்கு இருப்பது இல்லை, இந்த அவமானம் எந்நாளும் உங்களுக்கு இருப்பது இல்லை. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இந்த 100 நாள் ஜெபத்திலே உங்களுக்கும் எனக்கும் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்கிறார். இல்ல, எந்நாளும் இப்படி இருக்காது. நான் ஒரு மாற்றத்தை சீக்கிரமாய் கட்டளையிடுவேன், ஒரு விடுதலையை சீக்கிரமாய் கட்டளையிடுவேன். நீங்கள் கடந்து போகிற இந்த காரியம் சீக்கிரமாய் மாறும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்புறவர்கள் கரங்களை தட்டி ஆமென், ஹல்லேலூயா. எந்நாளும் இப்படி இராது சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் கையை ஒரு உயர்த்தி சொல்லுங்க, எந்நாளும் இப்படி இராது, என்னாலும் இப்படி இராது. இப்படியே இருந்து விடுமோ, இப்படியே இருந்து விடுமோ, இப்படியே நான் தோற்று போயிருவேனோ, இப்படியே என்னுடைய கை வெறுமையா இருக்குமோ, இப்படியே சண்டை தான் என் வாழ்க்கையினுடைய முடிவா? கர்த்தர் சொல்றாரு, இல்லவே இல்லை, என்னாலும் இப்படி இராது, என்னைக்கும் இப்படி இருக்காது. எப்படி இருக்கு, இத்தனை வருஷமா இப்படி இருந்தாலும் கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், சீக்கிரமாய் உன் சூழ்நிலையை நான் மாற்றுவேன், எந்நாளும் இப்படி இராது. உங்க வாழ்க்கை எந்நாளும் இப்படி இருக்க போவதில்லை, பிள்ளைகளுடைய வாழ்க்கை எந்நாளும் இப்படி இருக்க போவதில்லை. கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் ஒரு மாற்றத்தை உங்களுக்கு தருவேன், நான் ஒரு உயர்வை உங்களுக்கு தருவேன், நான் ஒரு அலங்காரத்தை உங்களுக்கு தருவேன், நான் உங்களுக்கு ஒரு விடுதலையை நான் தருவேன். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், எந்நாளும் இப்படி இராதே. ஆமென். எந்நாளும் இப்படி இராது. இந்த வார்த்தையை நீங்க 100% எல்லாரும் நம்புங்க. 38 வருஷமாய் வியாதியா இருக்கிற மனுஷனுடைய சொந்தங்கள் எல்லாம் அவனை விட்டுட்டு போனதற்கு காரணம் என்னன்னா, இவனுக்கு அவ்வளவுதான், எந்நாளும் இனி இப்படிதான் இருக்கும், இனி சரியாக போகுதா, இனி மாற போகுதா, இனி இவனுக்கு சுகம் கிடைக்க போகுதா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. இனி உன் தலையெழுத்து அதுதான்ப்பா, இது மாறாது, இது நீ வாங்கிட்டு வந்த வரம், இது உன்னுடைய தலையினுடைய எழுத்து, இதெல்லாம் மாறுறதுக்கெல்லாம் முடியாது. இத்தனை வருஷம் மாறாததா, இனி மாற போகுது, இத்தனை வருஷம் சரியாகாதா, இனி சரியாக போகுது. கண்டிப்பா எந்நாளும் நீ உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் இதை சுமந்துதான் ஆகணும். இந்த பிரச்சனை உனக்கு தொடர்ந்துட்டு தான் இருக்கும். ஆனா வேதம் சொல்லுது, ஆண்டவர் ஒரு நாள் அந்த மனுஷனை தொட்டு கர்த்தர் நிரூபிக்கிறார். என்ன நிரூபிக்கிறார்னா, என்னைக்கு இப்படி இருக்காதுப்பா, 38 வருஷமா இது உன் வாழ்க்கையில இருந்தாலும் கர்த்தர் ஒரு நாள் விடுதலை கொடுத்து அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றுவாரானால், இன்றைக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இந்த சூழ்நிலை என்னைக்கும் இப்படி இருக்காது. எத்தனை நாள் நான் கையேந்துவேன் அப்படின்னு நிறைய பேர் உங்களுக்கு சொல்லலாம். நான் கையேந்திரதை விட்டுட்டு கொடுக்கிற ஒரு நாள் எனக்கு வராதா அப்படின்னு நினைக்கலாம். கர்த்தர் இன்னைக்கு தீர்க்க தரிசனமா வாக்கு கொடுக்கிறார், ஆகிலும் எந்நாளும் அப்படி இராது.
அப்படின்னா இதனுடைய ஸ்டோரி வந்து ரொம்ப வித்தியாசமான ஸ்டோரி. அப்படின்னா ஆண்டவர் வந்து தாவீதிற்கு கர்த்தர் ஆணையிடுகிறார். ஆணையிட்டு அவருடைய வம்சத்திற்கே ஆண்டவர் ஆணையிட்டு கொடுக்கிறார். என்ன அப்படின்னா, உன் சந்ததியை நான் நிலைப்படுத்துவேன், உன்னுடைய வம்சத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள், உன்னை யாருமே பிடுங்க முடியாது அப்படின்ற வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் தந்துட்டார். ஆனா அதற்கு பிறகு வந்து சாலோமன் வந்து அரசாட்சி பண்ணும்போது ஆண்டவருக்கு விரோதமா நிறைய தவறுகளை செய்து அதற்கு பிறகு அவனுடைய மகன் வரும்போது பாத்தீங்கன்னா, இப்ப தாவீது வந்து கட்டி காத்த இது எல்லாத்துலயும் ஒரு பெரிய பிரிவினை உண்டாகிறது. அப்பதான் ஆண்டவர் இந்த ஊழியக்காரனை பார்த்து சொல்றாரு, நான் தாவீதுக்கு ஏற்கனவே வாக்கு கொடுத்திருக்கிறேன், ஆனாலும் இப்ப நான் என்ன பண்றேன்னா உன்னை நான் நம்புறேன், அதுல இருந்து பிரிச்சு உன் கையில நான் கொஞ்சத்தை கொடுக்கிறேன், நீ உண்மையாயிரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆனா ஒன்று நீ நினைத்துக் கொள்ளு, இது என்றைக்குமே இப்படியே இருக்கும்னு நினைக்காத, ஒரு நாள் திரும்ப என்ன பண்ணுவேன்னா தாவீதுனுடைய கொம்பை நான் உயர பண்ணுவேன். இது என்னாலும், இது கொஞ்ச காலம் மட்டும்தான் இருக்கும், இது கொஞ்சம் வருஷம் மட்டும்தான் இருக்கும், இது என்னுடைய ஜனங்களை நான் திருத்துகிற நேரம் வரைக்கும் தான் இருக்கும், ஆகிலும் என்னாலும் அப்படி இராது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை துவங்கும் போதே நான் ஜெபம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஹல்லேலூயா. நிறைய பேருடைய வாழ்க்கையை இந்த 65 டேஸ் 65வது நாள் கர்த்தர் மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீங்க நிறைய பேர் சாட்சி சொல்லுவீங்க. என்ன சாட்சி சொல்லுவீங்கன்னா, உங்க வாழ்க்கையில உங்க அம்மா அப்பா நிறைய பேர் கடந்து வந்தது இது ஒன்னே ஒன்ன இப்படியே இருக்கிறதே நீங்க பார்க்கலாம். சாபங்களை வந்து தொடர்ந்து இருக்கிறத நாம் பார்க்கலாம். நீங்களும் அதற்குள்ள ஸ்டார்ட் ஆயிருக்கலாம். இப்போ உங்க பிள்ளைங்க அதற்குள்ள ஆரம்பிச்சிருக்கலாம். இது இப்படியே இருக்குமோன்னு நினைச்சு வந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போறோம். நீங்க சொன்னீங்கல்ல, ஆண்டவரே இது என்னாலும் அப்படி இராதுன்னு சொன்னீங்கல்ல, என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நீங்க தந்துதான் ஆகணும். அப்படியே கைகளை உயர்த்தி இந்த வார்த்தையை பேசி கொண்டிருக்கிற தேவனாகிய கர்த்தரை நோக்கி எல்லாரும் சத்தமா, அப்பா என்னாலும் இப்படி இராது. ஆமென். யாரோ ஒருத்தரை பார்த்து கர்த்தர் நேருக்கு நேர் கர்த்தர் என்கவுண்டர் பண்றாரு. இந்த வார்த்தை உங்களுக்கானதுதான் அம்மா, ஐயா இந்த வார்த்தை உங்களுக்கான வார்த்தை தான் ஐயா, சிஸ்டர் இது உங்களுக்கான வார்த்தை தான். பாஸ்டர் எனக்கு நம்பிக்கையே இல்ல பாஸ்டர், என்னுடைய ஹோப்பே என்ன விட்டு போயிருச்சு, என்னுடைய தைரியமே என்ன விட்டு போயிருச்சு, 10 டைம் ஏமாத்தியாச்சு பாஸ்டர், இத்தனை டைம் ஏமாத்தியாச்சு பாஸ்டர், ஆனா என் கண்ணுக்கு முன்னாடி இப்ப நம்பிக்கை வர மாட்டேங்குது, என் வாழ்க்கை இப்படியோ இருந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்குது. ஆனா கர்த்தர் திரும்ப திரும்ப வாக்கு கொடுக்கிறாரு, இல்ல நீ பிரிஞ்சு போக வேண்டாம், நீ மனசை தளர விட வேண்டாம். ஆமே, நீ இந்த சூழ்நிலையை பார்த்து கலங்காத, இது என்னைக்கும் இப்படிதான் இருக்கும்னு யாரு சொன்னாலும் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்க கரத்தை பிடித்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆகிலும் இந்த பிரச்சனை இந்த சூழ்நிலை என்னாலும் இப்படி இராதே. சோத்ரம் சொல்லுங்க, அந்த வார்த்தையை நான் நம்புறேன்னு சொல்லுங்க. நீங்க ஜெபிக்க ஜெபிக்க அந்த காரியத்தை கர்த்தர் ஆரம்பிக்கிறார். நிறைய பேருடைய வாழ்க்கையில அந்த சூழ்நிலையை கர்த்தர் இன்றையோட மாற்றி கொண்டிருக்கிறார். பிள்ளையினுடைய வாழ்க்கையை இன்றையோடு மாற்றி கொண்டிருக்கிறார். அந்த வியாதியில ஒரு விடுதலையை கர்த்தர் தந்து கொண்டிருக்கிறார். நல்ல நல்ல அபிஷேகத்துல நிறைஞ்சு, ஓ ஹல்லேலூயா. வாலிப தம்பி, இந்த காரியம் இனி எந்நாளிலும் அப்படியே இராது. தங்கச்சி அப்படியே நீ இருக்க மாட்ட. எஸ் எஸ் ஹல்லேலூயா. இப்பொழுது ஆமென். ஆண்டவரே உம்முடைய வல்லமையுள்ள கரத்தை இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் வைத்து, இனி என்னாலும் இப்படி இராது. அந்த தொழில் இனி இப்படி இருக்க கூடாது, ஒரு மாற்றம் வேண்டும். அந்த குடும்பம் இனி அப்படி இருக்க கூடாது, ஒரு மாற்றம் வேண்டும். இனி என்னாலும் அப்படி இராது, என்னாலும் அப்படி இராது. ஹல்லேலூயா. வேதத்துல வந்து ஆண்டவர் இப்படி பல காரியத்தை வந்து இது இனி இப்படியே இருக்கும்னு நினைச்ச நிறைய காரியத்தை கர்த்தர் வந்து கிருபையாய் கர்த்தர் மாற்றுகிறார். எசேக்கியா தீர்க்கதரிசியை பார்த்து நீங்க வேதம் சொல்லும் போது, எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குக்குள்ள ஆண்டவர் அவனை கொண்டு போறார். எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு. அப்போ தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, மகனே இந்த எலும்புகள் எல்லாம் உயிரடையுமா, இந்த எலும்புகள் எல்லாம் உயிரடையுமா? இந்த எலும்புகள் எல்லாம் உயிரடைகிறதற்கு வாய்ப்பே இல்லை. என்ன அப்படின்னு சொன்னா, இது எல்லாம் தனித்தனியே இருக்குது. அப்படின்னா கால் ஒரு பக்கத்துல இருக்குது, கை ஒரு பக்கத்துல இருக்குது, நிறைய தலைகள் எல்லாம் இருக்குது, நிறைய மண்டை ஓடுகள் இருக்குது. அப்படின்னா சதை எல்லாம் போயிருச்சு, வெறும் எலும்பு துண்டு தான் இருக்குது. அந்த எலும்பு துண்டும் எல்லாமே மேட்சிங்கா இல்ல. அப்படின்னு சொன்னா ஒரே மனுஷனுடைய எலும்பு துண்டு பெட்டியில வச்சு அடக்கம் பண்ணப்படுது அப்படின்னு இல்லாம, ஒரு பள்ளத்தாக்குக்குள்ளே ஒரு பெரிய ராணுவ வீரர்கள் வந்து ஒரு பெரிய ஆர்மி வந்து யுத்தத்திற்கு வர்றாங்க. ஆனா இவங்க பள்ளத்தாக்குல வந்த உடனே என்ன நடக்குது அப்படின்னா, அந்த யுத்தத்துல தோற்று போய் அந்த பள்ளத்தாக்கு வந்து அவர்களை முழுவதுமாக மூடி விடுகிறது. அவர்கள் வந்து பராக்கிரமசாலிகள், அவர்கள் வந்து இளம் ஆர்மி உள்ள ஜனங்கள். ஆனா இந்த பள்ளத்தாக்கு அப்படின்னு வந்த உடனே
உடனே என்னாச்சு அப்படின்னா பள்ளத்தாக்குல எல்லாருமே தோற்று போயிருக்காங்க. வேதத்துல நிறைய பள்ளத்தாக்குகள் இருக்கிறது. அப்படின்னா கண்ணீரின் பள்ளத்தாக்கு நான் உருவ நடந்து, அப்போ நம்முடைய வாழ்க்கையில நிறைய நேரங்களில இந்த பள்ளத்தாக்கின் அனுபவத்திற்குள்ள போவோம். அப்படின்னா கீழான காரியத்திற்குள்ள போவோம். பள்ளத்தாக்கின் அனுபவத்திற்கு போகும்போது நிறைய மனிதர்கள் அங்கே மரித்து போகிற அளவிற்கு போயிருக்கலாம். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்களும் உங்க வாழ்க்கையில ஒரு தாழ்வான ஒரு பள்ளத்தாக்கினுடைய அனுபவத்திற்கு ஆண்டவர் உங்களை நடத்தி சென்றதுனால அங்க மேல வர முடியாம, எழும்ப முடியாம, அங்கே ஒருவேளை நீங்கள் மாண்டு போனது போல கிடக்கலாம். ஆனா இப்போ ஆண்டவர் தீர்க்கதரிசியை எழுப்பி கர்த்தர் கேட்கிறார், இது உயிரடையுமான்னு கேட்கிறார். அப்ப அவர் சொல்றாரு, ஆண்டவரே எனக்கு தெரியாது, என்னுடைய பார்வைக்கு இதுவரைக்கும் அப்படி நடந்தது இல்ல, நான் இந்த எலும்புகள் எல்லாம் இப்படி எழும்பி நின்னதெல்லாம் நான் பார்த்தது இல்ல. அப்பொழுது தேவனுடைய ஆவியானவர் அங்கே ஊற்றப்பட்டு, வேதம் சொல்லுகிறது, முதல்ல அந்த எலும்புகள் எல்லாம் ஒன்றாய் சேர்ந்தது. அதற்கு பிறகு எலும்புகளுக்குள்ளே சதைகள் உண்டாயிற்று. அதற்கு பிறகு பல ஆண்டுகளாக அங்கே மூழ்கடிக்கப்பட்ட அந்த ஆர்மியில் உள்ள அத்தனை பேரும் அப்படியே எழும்பி ஒரு சேனையாய் நின்றார்கள். ஹல்லேலூயா. இனி இது இப்படிதான் இருக்கும். எலும்பு கூடா மாறினதுக்கு அப்புறம் எப்படி இது சரியாகும்? எலும்பு கூடா மாறினதுக்கு அப்புறம் மனுஷன் உருவெடுத்து வருவானா அப்படின்னு நிறைய பேருக்கு நம்பிக்கை இல்லை. இது இனி இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா கர்த்தர் எப்பவுமே அப்படி இருக்க போகிறது இல்லை. அந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குல கர்த்தருடைய ஆவியானவர் ஊற்றப்படுவது உண்மையானால் உங்களுக்குள்ள பள்ளத்தாக்கு நடுவிலே ஆமே டெட் பாடியை போல இருக்கிற, எலும்புகளை போல இருக்கிற, நடைபிணமாய் அலைந்து கொண்டிருக்கிற, இனி இந்த பள்ளத்தாக்கிலிருந்து வெளியே வர முடியாது என்று நினைக்கிற அத்தனை பேரை பார்த்தும் கர்த்தர் திரும்பவும் வாக்கு கொடுக்கிறார், இல்ல இது என்னாலும் இப்படி இருக்க போவது இல்ல. இந்த எலும்புகளுக்குள்ளே சதைகள் உண்டானது போல உங்க வாழ்க்கையில மறுபடியும் அந்த சதைகளை கர்த்தர் உண்டு பண்ணுவார். நீங்கள் மறுபடியும் ஒரு சேனையாய் எழும்பி நிற்பீர்கள். நம்புறவங்க நல்ல கரங்களை விசுவாசத்தோட தட்டி, இது என்னாலும் இப்படி இருக்க போவது இல்லை, இது என்னாலும் இப்படி இருக்க போவது இல்லை. காலங்களை மாற்றுகிற கர்த்தர், ஆமென். இது என்னாலும் இப்படியே இராது. சரித்திரமே இல்லாத ஒரு எலும்பு கூடுக்கு ஆண்டவர் என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, ஒரு ஜீவனை கொடுத்து ஒரு சேனையாய் கர்த்தர் நிறுத்துகிறார். எலும்புகளை கர்த்தர் ஒரு மனுஷனா உருவாக்க முடியுமானால் நான் விசுவாசிக்கிறேன், என்னாலும் இது இப்படியே இராது. உங்களுடைய எலும்புகளுக்கு கர்த்தர் ஜீவன் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். நெடு நாட்களுக்கு முன்பாக பள்ளத்தாக்கின் அனுபவத்திற்குள்ளே போய் எலும்புகளாய் மாற்றப்பட்ட சில தரிசனங்களுக்கு ஆண்டவர் மீண்டும் உயிரை கர்த்தர் தரப்போகிறார். அந்த பள்ளத்தாக்குகளிலிருந்து வெளியே வர முடியாமல் யாரெல்லாம் அதுல அமிழ்ந்து போனீர்களோ, இது என்னாலும் இப்படி இராது. சொல்லுங்களேன், ஒரு 10 டைம் சொல்ல போறோம். இது இனி என்னாலும் இப்படி இராது. ஆயிலும் என்னாலும் இப்படி இராது. நான் என்னாலும் இப்படி இருக்க மாட்டேன். என் பிள்ளை என்னாலும் இப்படி இருக்க போவது இல்லை. என் தொழில் என்னாலும் இப்படி இருக்க போவது இல்லை. என் ஆவிக்குரிய வாழ்க்கை என்னாலும் இப்படி இருக்க போவது இல்லை. என் குடும்பம் இனி என்னாலும் இப்படி இருக்க போவது இல்லை. என் சரீரம் என்னாலும் இப்படி இருக்க போவது இல்லை. ஒரு மாற்றத்தை தருகிற கர்த்தர் என் கூட இருக்கிறார். ஒரு மாற்றத்தை தருகிற கர்த்தரை நான் ஆராதிக்கிறேன். ஒரு மாற்றத்தை தருகிற தேவனை ஆராதிக்கிறேன். இயேசுவே, இப்போ சாங்ஷன் பண்ணுங்க ஆண்டவரே. இந்த விசுவாச வார்த்தை என் பிள்ளையினுடைய வாயிலிருந்து புறப்படும் போதே நெடுநாள் காத்திருக்கிற அந்த காரியம் கைகூடி வரட்டும். அநேக நாட்களாக ஜெபித்துக் கொண்டிருக்கிற அந்த காரியம் கைகூடி வரட்டும். இயேசுவே, அந்த கண்ணீர் மாற்றப்படட்டும். ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் பார்த்து சொல்றாங்களே, ஆண்டவரே இது இப்படியே தான் இருக்கும், இது நீ தேராது அப்படின்னு சொல்றாங்களே. இனி போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், இனி போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம். இது இனி இப்படிதான், இது அவ்வளவுதான், இது முடிஞ்சிருச்சு, இனி இது பழைய நிலைமைக்கு மாறாது, இது இனி புதிய ஒரு நிலைமைக்கு மாறாது அப்படின்னு சொல்லும் போது அந்த மரித்த லாசருவை உயிரோட எழுப்பி இனி இது என்னாலும் அப்படி இராது என்கிற வார்த்தையை உறுதிப்படுத்தின கர்த்தர் உங்களுக்கு. ஹல்லேலூயா. உங்களுடைய வீடுகளில கண்டிப்பா இந்த வசனத்தை எழுதி வச்சிருங்க. நீங்க பார்க்கிற இடத்துல இந்த வசனம் இருக்கணும். என்ன வசனம் இருக்கணும் அப்படின்னா, இது என்னாலும் இப்படி இராது. ஒரு மாற்றத்தை கொடுக்கிற கர்த்தர்
நமக்கு முன்பாய் கடந்து போகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை நான் தியானிச்சு கொண்டிருக்கும் போதே வேதத்துல நம்ம மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் ஒரு பெரிய சூழ்நிலை மாற்றத்தை இந்த இடத்துல ஆண்டவர் தருகிறார். சோ அந்த காரியத்தை நம்ம தியானிச்சு அதுல இருக்கிற ஒரு 3 காரியத்தை உங்களோட சொல்லி உங்களுக்காக ஜெபித்து முடிக்க போகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தினுடைய 34வது வசனத்தை வாசிக்கலாமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தினுடைய 34வது வசனம். பின்பு அவர்கள் கடலை கடந்து கனசரேத் நாட்டில் சேர்ந்தார்கள். அவ்விடத்து ஆமென் மனுஷர் அவரை இன்னார் என்று அறிந்து சுற்றுப்புறம் எங்கும் செய்தியை அனுப்பி பிணிகாளியர்கள் எல்லாரையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். ஹல்லேலூயா. இன்னொரு விஷயம் கூட அந்த 34வது வசனத்தை வாசிக்கும் போது, பின்பு அவர்கள் கடலை கடந்து கனசரேத் நாட்டில் சேர்ந்தார்கள். ஹல்லேலூயா. நான் நம்புகிறேன் இன்றைக்கு ஆண்டவர் என்னாலும் இப்படி இராது அப்படின்னு சொல்ற ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற சம்பவம் என்ன அப்படின்னா, அவர்கள் கடலை கடந்து கனசரேத் நாட்டிற்கு சேர்ந்தார்கள். கடலை கடந்து கனசரேத் நாட்டிலே சேர்ந்தார்கள். நாம் விசுவாசிக்கிறேன், நம்முடைய ஆண்டவர் கடலிலே நம்மளை மூழ்கடிக்கிறவர் அல்ல. கடலிலே நம்முடைய பிரயாணத்தை நிறுத்தி விடுகிறவர்கள் அல்ல. எத்தனை புயல் அடிச்சாலும் எத்தனை மழை வந்தாலும் நான் நம்புகிறேன் கடலை கடக்கக்கூடிய பலனை நமக்கு தருகிறவர் நம்மோடு இருக்கிறார். நான் ஆண்டவருடைய வார்த்தையை உங்களுக்கு முன்னாடி சொல்லுகிறேன். யாராவது ஒருத்தருக்கு கர்த்தர் பேசலாம், நீங்கள் கடலை கடப்பீர்கள். நீங்கள் கடலை, இந்த கடன் என்கிற கடலை நீங்கள் கடக்க போகிறீர்கள். இந்த வியாதி என்கிற கடலை நம்ம கடக்க போகிறோம். இந்த நஷ்டம் என்கிற இந்த கடலை நம்ம கடக்க போகிறோம். இந்த கடலிலே மூழ்கடிக்கிறது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. இந்த கடலிலே நீங்கள் அமிழ்ந்து போகிறது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. பேதுருவை சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் கடலிலே இவன் மூழ்கி விடுவான் என்று நினைத்து கொண்டிருக்கும் போது அந்த கடலிலே கர்த்தர் அவன் கரத்தை பிடித்து தூக்கி விடுத்து அந்த கடலை கடக்க பண்ணின கர்த்தர் யாரோ ஒருத்தருக்கு தீர்க்க தரிசனமா சொல்றாரு, மகனே நீங்க இதற்காக சூசைட் பண்ணிக்க வேண்டாம், இதற்காக தற்கொலை செய்யணும்ன்ற எண்ணம் உங்களை விட்டு தூரமாக்கப்படுவதாக, நீ வாழ்றதுக்கு தகுதி இல்லை அப்படின்ற எண்ணம் தூரமாக்கப்படுவதாக கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனையோ கடலை கடக்கிறதற்கு உன் கூட நான் இருந்த, இதற்கு முன்னாடி பரிசுத்தவான்களை எத்தனையோ கடலை கடக்க பண்ணினேன். இப்போ நீ கடந்து போகிற இந்த கடலையும் நான் உன்னோடு கூட இருந்து கடக்க பண்ணுவேன். எஸ், ஹல்லேலூயா. நீங்கள் ஒவ்வொருத்தரும் சாட்சி சொல்லுவீர்கள், இந்த கடலை நாங்கள் கடந்தோம். இஸ்ரவேல் ஜனங்கள் கடலை கடந்தார்கள் அல்லவா? நீங்களும் நானும் கடலை கடக்க பண்ணுகிறதற்கு கர்த்தர் வல்லவர். ஹல்லேலூயா. ஆமென். இந்த கடலில் ஆண்டவர் ஒரு 3 காரியத்தை ஆண்டவர் ஜனங்களுக்கு சொல்கிறார். அப்படின்னா அவருடைய இருதயத்திற்குள்ளே இந்த கடலிலே பிரயாணம் பண்ணும்போது 3 விதமான பயங்கள் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. இந்த 3 விதமான பயத்தையும் ஆண்டவர் மாற்றி கடலை ஆண்டவர் கடக்க பண்ணினார். நானும் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு என்ன பண்ண போறாருன்னா, இது இப்படியே இராது, இது மாறும், இது தீரும் அப்படின்னு சொல்லுகிற கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு. இந்த சூழ்நிலையிலே நம்ம பயப்படவே கூடாது. ஒரு 3 காரியத்தை ஆண்டவர் நம்மோடு பேச போகிறார். எடுத்துக்கொள்ளலாம். ஆமென். 14ஆம் அதிகாரத்தினுடைய 14ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாமா? 14ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். ஏரோது அவனை கொலை செய்ய மனதாயிருந்தும் ஜனங்கள் அவனை தீர்க்கதரிசி என்று எண்ணியபடினால் அவர்களுக்கு பயந்தான். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். 14ஆம் அதிகாரம். ஏரோது கொலை செய்ய மனதாயிருந்தும் ஜனங்கள் அவனை தீர்க்கதரிசி என்று எண்ணி இருந்தபடினால் அவர்களுக்கு பயந்திருந்தான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த 14ஆம் அதிகாரத்திலே ஒரு பயம் ஒன்று இருக்கிறது. அந்த பயம் என்ன பயம் அப்படின்னு சொன்னா, ஜனங்களுக்கு பயந்ததினால் இந்த மனுஷனுக்கு நல்ல போஸ்டிங் இருக்குது, இந்த மனுஷன் ஒரு அதிகாரத்திலே இருக்கிறான், இந்த மனுஷன் கட்டளை இடுகிறது அங்க நடக்கிறது. ஆனா இந்த மனுஷனுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, மனுஷங்களை குறிச்ச ஒரு பயம் ஜனங்கள்
ஜனங்களை பற்றிய ஒரு பயம் அந்த மனுஷனுடைய இருதயத்திலே இருக்கிறது. அப்போ ஒரு ஆண்டவருடைய பிள்ளைக்கு போக வேண்டிய ஒரு பெரிய பயம் என்ன பயம் அப்படின்னா, ஜனங்களை குறித்த பயத்தை நம்மிடத்திலிருந்து எடுத்து போடுகிற ஆண்டவர் நம்ம ஆண்டவர். ஆமென். வேதம் சொல்லுகிறது, நீ பயப்படுகிற மனுஷருடைய கையிலே நீ ஒப்பு கொடுக்கப்படுவது இல்லை. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஜனங்களை குறித்த பயத்தை ஆண்டவர் நம்முடைய இருதயத்திலிருந்து எடுத்து போடணும். அதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லும் போது சொல்லுகிறார், கர்த்தர் என்னை எல்லா பயத்திற்கும் கர்த்தர் என்னை நீங்களாக்கி விடுவித்தார். கடன்காரனுடைய பயத்திலிருந்து நீங்களாக்கி விடுவித்தார். எனக்கு விரோதமானவருடைய பயத்திற்கு கர்த்தர் நீங்களாக்கி விடுவித்தார். எனக்கு மருத்துவ அந்த பயத்திலிருந்து கர்த்தர் நீங்களாக்கி விடுவித்தார். இப்போ இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நமக்கு ஒரு பயம் நம்மளை விட்டு போகணும். எந்த பயம் அப்படின்னா, ஜனங்களை குறித்த பயத்தை நம்மை விட்டு எடுத்து போடுகிற கர்த்தர். சில நேரத்துல நம்மளை சுத்தி இருக்கிற ஜனங்களை குறித்து ரொம்ப பயம் அதிகமா இருக்கும். சிலருக்கு அவங்க ஏதாவது வேண்டாத வேலை செஞ்சிருவாங்களோன்னு பயம் இருக்கும். சிலர் கெடுத்துருவாங்களோன்னு பயம் இருக்கும். ஆனா ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. அவருடைய அனுமதி இல்லாமல் ஒரு தலை மயிர் ஆகிலும் கீழே விழுவது இல்லை. மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவி. அப்போ இன்றைக்கு முதலாவதாக எதற்காக ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே எனக்கு எந்த ஜனத்தை குறிச்சும் எனக்கு என்ன இருக்கக்கூடாதுன்னா பயமே இருக்கக்கூடாது. என்னுடைய பயத்திற்கு என்னை நீங்களாக்கி விடுவிக்கிறவர். ஒரு பெரிய கூட்டத்திற்கு நீங்க பயப்படலாம், ஜன திரள்களுக்கு நீங்க பயப்படலாம், மனுஷங்களுக்கு நீங்க பயப்படலாம். ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இது இனி எந்நாளும் அப்படி இராது. நீங்க எந்த மனுஷனுக்காக பயப்படுகிறீர்களோ அந்த மனுஷனுடைய காரியத்துக்கு முன்பாக தைரியமா நிக்கிறதற்கு ஆண்டவர் சீக்கிரமா ஒரு பலன் தருவார். அந்த மனுஷனுக்கு முன்பாக நீங்க அச்சப்பட மாட்டீங்க. அந்த மனுஷனுடைய காரியத்தை எல்லாம் நீங்கள் செய்து முடிக்கிறதற்கு கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவார். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், ஜனத்திற்கு முன்பாய் பயப்படாத ஒரு கிருபை. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. உன் பக்கத்துல 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகவே அணுகாது. ஆமென். வெளி ஊர்ல என்னுடைய நண்பர் ஒருவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய ஊழியத்தை குறித்து ஒரு அழகான ஒரு சாட்சியை சொன்னார். அப்படின்னா அவர் கார்ல வந்துட்டு இருக்கும் போது அந்த ஏரியாவில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் கிறிஸ்தவத்துக்கு ரொம்ப விரோதி எதிர்ப்பானவர்கள். சோ இந்த ஊழியக்காரர் வந்ததற்கு பிறகு அங்க இருக்கிற நிறைய பேருக்கு அவர் ஞானஸ்நானம் கொடுத்துட்டாரு. இந்த ஞானஸ்நானம் கொடுத்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே இவர் எந்த நேரத்துல இருந்து வீட்டுல இருந்து புறப்பட்ட அந்த கிராமத்துக்கு வருவாரோ கரெக்டா அந்த நேரத்தை அவங்க பார்த்துட்டு இருந்துச்சு. ஒரு 20-25 வாலிபர்கள் கையில பெரிய பெரிய கட்டைகளோடு அவர் தனியா கார்ல வரும்போது அத்தனை பேரும் சூழ்ந்து கொண்டாங்க. இப்ப இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. காரனுடைய கண்ணாடியை இறக்க முடியாது. அப்படியே மனசெல்லாம் படபடன்னு அடிக்குது. அப்ப ஆண்டவர் ஒரு தைரியத்தை கொடுத்தாராமா, நீ ஊழியத்துக்கு தானே வந்த, உன்னை நான் கூட இருக்கிறேன், நீ யாருக்கும் பயப்படாத. உடனே அந்த கார்லயே அவர் ஒரு ஜெபம் பண்றாரு. திடீர்னு அந்த நேரத்துல போலீஸ்காரங்களுடைய ஜீப் அந்த இடத்துல நின்னு அந்த பாஸ்டர் அப்படியே அழகா பாதுகாத்து நீங்க போங்க அப்படின்னு அனுப்பிவிட்டு அந்த மனிதர்களை பேசி அனுப்பிட்டாங்க. அதற்கு பிறகு இன்றைக்கு ஒரு 15 ஆண்டுகளாய் அந்த இடத்துல கர்த்தருடைய ஊழியத்தை செய்து ஒரு திருச்சபைக்கு 3 திருச்சபைகள் கர்த்தர் அவருக்கு கிருபையாய் தந்திருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். ஜனத்திற்குள்ள பயத்தை கர்த்தர் மாற்றுவாராக. எல்லா ஜன கூட்டத்திற்கும் முன்பாகவும் நீங்கள் நிற்கக்கூடிய ஒரு தைரியத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். வெகு சீக்கிரத்திலே ஜனங்களுக்கு முன்பாக நீங்கள் தைரியமாய் நிற்பீர்கள். ஜனத்திற்கு முன்பாக ஆண்டவர் உங்களையும் என்னையும் தைரியமாய் நிறுத்துவார். எந்த ஜனத்திற்காக ஒளிஞ்சு ஓடுகிறீர்களோ, எந்த ஜனத்தினுடைய முகத்தை பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ, யாரை எதிர்நோக்கிறதுக்கு உங்களுக்கு தைரியமே இல்லையோ, ஆனா கர்த்தர் இந்த 100 நாள் ஜெபத்துல உங்களுக்கு ஒரு வல்லமையை தரப்போறாரு. அவங்க முன்னாடி நீங்க பயம் இல்லாம போய் நிக்க போறீங்க. நீங்க தைரியமா நிக்க போறீங்க. என் தேவன் ஜனத்திற்கு இருக்கிற பயத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடுகிறவர். இனி இது இப்படி இராது. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஜனத்திற்கு
ஆண்டவரே ஆமென். ஜனங்களுக்குள்ளே எனக்கு இருக்கிற பயத்தை என்னிடத்திலிருந்து விலக்கி மீட்டுக் கொள்ளுகிறவர். சில வாலிப தம்பிகளுக்கு கர்த்தர் ஒரு தைரியத்தை தர்றாரு. தங்கச்சி, உனக்கு ஆண்டவர் தைரியத்தை தர்றாரு. உன் ஆபீஸ்ல நிக்கிற அத்தனை பேருக்கு முன்னாடியும் தைரியமா நிக்கக்கூடிய பலனை கர்த்தர் தர்றாரு. அந்த தெருவுல பலனை தைரியமா நிக்கக்கூடிய பலனை கர்த்தர் தர்றாரு. அந்த சொந்தக்காரங்களுக்கு முன்பாக நீ பயப்படாம தைரியமாய் நிக்கக்கூடிய அந்த தைரியத்தை கர்த்தர் உங்களுக்கு கிருபையாய் தருகிறார். கேளுங்க. ஆமென். என்னை தைரியப்படுத்துகிற கர்த்தர். ஹல்லேலூயா. எல்லாரும் இன்னைக்கு காரியத்திற்காக ஜெபியுங்கள். இனி இது இப்படி இராது. எனக்கு ஜனத்தின் நடுவில் இருந்த பயத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடுகிறவர். சோ இரண்டாவதாக இந்த 14வது அதிகாரத்துல ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து நீக்கும்படியாய் ஆண்டவர் நினைக்கிற இரண்டாவது பயம் என்னன்னா 14ஆம் அதிகாரத்தினுடைய 26வது வசனத்தை வாசிக்கலாமா? 14ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கும் போது, அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீசர்கள் கண்டு கலக்கம் அடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயந்ததினால் அலறினார்கள். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். ஆமென். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீசர்கள் கண்டு கலக்கம் அடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயந்ததினால் அலறினார்கள். இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, கடல்ல இந்த கப்பல் நடு கடல்ல இருக்கிறது. இப்ப இவங்க முன்பாகவே பிரயாணம் பண்ணி வந்துட்டாங்க. இப்ப ஆண்டவர் இவர்கள் இவ்வளவு பெரிய பிரச்சனையில இருக்கிறத கர்த்தர் பார்த்துட்டாரு. இப்ப ஆண்டவர் பின்னாடி இருந்தவர், ஜெபம் பண்ணிட்டு இருந்தவர், திரும்ப கடலின் மேல ஆண்டவர் நடந்து வர்றாரு. இந்த கடலின் மேல நடந்து வருகிறது சீடர்கள் எல்லாம் கண்ட உடனே என்ன நினைச்சாங்களாமா? ஆவேசம் என்று சொல்லி பயந்ததினால். அப்படின்னா ஒரு பிசாசு வருது, ஆனா கஷ்டமா தான் இருக்கும். நடு ராத்திரியில கடல் அப்படியே கொந்தளிச்சிட்டு இருக்குது, காத்து அடிச்சிட்டு இருக்குது, மழை வந்துட்டு இருக்குது. அந்த மலைக்கு நடுவுல ஒருத்தர் வெள்ளையும் சொல்லையுமா நல்ல தாடியை வச்சுட்டு அப்படியே நடந்து வந்தால் எப்படி இருக்கும்? அப்படியே யாருக்குனாலும் என்னதான் இருக்கும்? பயமா தான் இருக்கும். ஏன் இந்த பயம் இவர்களுக்குள்ள வருது அப்படின்னு சொன்னா, அவரை குறித்த, ஆண்டவரை குறித்த சரியான வெளிப்பாடு அவர்களுக்கு இல்லை. இது இயேசு தான் வர்றாரு, நம்முடைய தகப்பனார் தான் வர்றாரு, அவர் தான் கடல் மேல நடந்து வர்றாரு என்ற அந்த வெளிப்பாடு அவர்களுக்குள்ள இல்லாததுனால அவர்களுக்குள்ள என்ன வருது அப்படின்னா பயம் வருகிறது. இப்போ இரண்டாவது, ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம எந்த பயத்திற்காக நம்ம ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே எனக்கு வெளிப்பாடு இல்லாததுனாலே உண்டாகிற பயத்திற்கு ஆண்டவர் உங்களை நீங்களாக்கணும். நம்ம நிறைய விஷயங்களுக்கு பயப்படுகிறதுக்கு காரணம் என்னன்னா, அதை குறித்து சரியான வெளிப்பாடு நமக்கு சொல்லுங்க, நமக்கு வெளிப்பாடு இல்ல. இப்ப பாருங்களேன், 7 மடங்கு அக்கினி சூளை ஏத்துனதுக்கு பிற்பாடும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன பண்ணல? ஏன் பயப்படல? ஏன் பயப்படலன்னா, அந்த நெருப்பை குறிச்சு அவர்களுக்கு ஒரு வெளிப்பாடு, அவருக்கு ஒரு வெளிப்பாடு இருந்துச்சு. கண்டிப்பா ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டாரு. அப்படி ஒருவேளை இந்த நெருப்புல நம்மளை சுட்டரிச்சாலும் நம்ம இங்க எரிஞ்ச அடுத்த நிமிஷத்துல எங்க போயிருவோம்? அந்த வெளிப்பாடு கிடைச்சதுனால அதுல பயம் வரல. தானியேலை குறித்து வேதம் சொல்லுது, சிங்க கெபிக்குள்ள போடுறோம். அத்தனை பேருமே டெய்லி காலையில எந்திரிச்சு, என்ன நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கிற, எத்தனை நாள் நினைக்கிற உன்னை சிங்க கெபிக்குள்ள போட போறாங்க அப்படின்னு சொல்லும்போது தாவீதுக்கு அதை குறிச்ச பயமே வரல. ஏன் பயம் வரல அப்படின்னா, நான் இடைவிடாமல் ஆராதிக்கிற என் தேவன் சிங்கங்களுடைய வாய்க்கு என்னை தப்புவிக்கிறதற்கு வல்லவனாய் இருக்கிறார். இந்த சிங்க கெபில என்ன போடுறது, என்ன அழிக்கிறதுக்கு இல்ல, கண்டிப்பா இதுக்கு நன்மை தான் இருக்கும். இதன் மூலமா ஆண்டவர் ஏதோ ஒன்றை செய்ய போகிறார் என்கிற ஒரு பெரிய வெளிப்பாடு வந்துருச்சு. இன்னைக்கு நான் இந்த பலிபீடத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்றேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்க சோதனையை குறிச்ச ஒரு பெரிய வெளிப்பாடு ஆண்டவர் உங்களுக்கு தரட்டும். உங்களுடைய வியாதியை குறிச்ச ஒரு பெரிய வெளிப்பாடு உங்களுக்கு தரட்டும். நீங்க இப்ப கடந்து போகிற இந்த பாதையை குறிச்ச ஒரு வெளிப்பாடு ஆண்டவர் உங்களுக்கு தரட்டும். ஏன்னா இப்பொழுது நீங்கள் கடந்து போகிற இந்த சூழ்நிலைகள் அந்த வெளிப்பாடை மட்டும் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நீங்க பயப்படவே மாட்டீங்க. அது நிச்சயமாய் தீமைக்காக இருக்காது, நன்மைக்காகவே இருக்கும். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி எத்தனை பேர் ஆண்டவரிடத்துல சொல்ல முடியும், எனக்கு என்ன தாங்க, என்ன தாங்க, நான் பயப்படாம இருக்கிறதுக்கு என்ன வேணும்? இது திடீர்னு உங்களுக்கு ஒரு விபத்து நடக்குது, திடீரென்று ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு சூழ்நிலை வருது. ஆனா நீங்க பயப்படாம இருக்கணும்னா உங்களுக்குள்ள என்ன வரணும்?
என்ன உடனே ஒரு வெளிப்பாடு வரணும். இந்த பிரச்சனை அதெல்லாம் கர்த்தர் ஒரு நன்மைக்காக தான் அனுமதிப்பாரு. அவர் ஏதோ ஒண்ணு செய்யறாரு. இந்த வெளிப்பாடு மட்டும் உங்களுக்குள்ள வந்துச்சுன்னு வைங்களேன், அந்த காரியத்தை குறித்து கொஞ்சம் கூட பயம் இருக்காது. உங்க மகனை குறித்த ஒரு வெளிப்பாடு ஆண்டவர் தரட்டும், உங்க குடும்பத்தை குறிச்ச ஒரு வெளிப்பாடு ஆண்டவர் தரட்டும். இன்றைக்கு நீங்க கடந்து போகிற இந்த காரியத்தை குறித்து வெளிப்பாடை தந்து உங்க பயத்தை முற்றிலுமாய் எடுத்து போட வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எலியா தீர்க்கதரிசிய ஆண்டவர் எப்படி எடுத்துக்குவேன்னு கர்த்தர் வாக்கு கொடுத்தாருன்னா, சுழல் காற்றுல ஒண்ணு நான் என்ன பண்ணுவேன், அவனுடைய மரணம் எப்படிதான் வரப்போகுது, அவனுடைய மரணம் அப்படித்தான் வரப்போகிறது என்று ஏற்கனவே நியமிக்கப்பட்டாச்சு. ஆனா இப்ப ஏசபேல்னு ஒரு லேடி வந்து என்ன சொல்றா அப்படின்னா, 24 மணி நேரத்துக்குள்ள உன் தலையை ஒன்ன இடத்துல இருந்து எடுத்துருவேன் அப்படின்னு மிரட்டுறா. அப்போ அந்த வெளிப்பாடா தெரிஞ்சிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ நம்முடைய மரணம் எல்லாம் இந்த அம்மா வெட்டி எல்லாம் நம்ம தலையை சாய்க்க முடியாது, ஆண்டவர் ஏற்கனவே நமக்கு சொல்லியிருக்காரு நம்ம சுழல் காற்றுல எடுத்துக்கொள்ளப்பட போறோம் அப்படின்ற வெளிப்பாடு இருந்திருந்துச்சுன்னா இந்த தீர்க்கதரிசி சுருண்டு போய் என்ன பண்ணிருக்க மாட்டாரு சொல்லுங்க, படுத்திருக்க மாட்டாரு, பயப்பட்டிருக்க மாட்டாரு. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நமக்கு நிறைய பேருடைய பயத்திற்கு காரணம் என்ன தெரியுமா? பயத்திற்கு காரணம் என்னன்னா, அந்த பிரச்சனையை குறிச்ச வெளிப்பாடு நமக்கு, அந்த பிரச்சனையை குறிச்ச வெளிப்பாடு நமக்கு இல்ல. ஆண்டவரே, என்னுடைய பயத்தை எடுத்து போடுவதற்கு எனக்கு ஒரு கிருபையை கொடுங்க, என் பிரச்சனையை குறித்த ஒரு வெளிப்பாடை ஆண்டவர் தருவீராக. ஹல்லேலூயா. கோயம்புத்தூர் பட்டணத்திற்கு கண்டிப்பாக ஊழியத்திற்காக நான் வந்திருக்கவே முடிஞ்சிருக்காரு. அதற்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லை. என்னுடைய ஊழிய லிஸ்ட்ல வந்து எத்தனையோ ஊரை நான் வச்சிருந்திருக்கிறேன். இந்த ஊர்ல ஊழியம் செய்யணும், இந்த ஊர்ல ஊழியம் செய்யணும். ஆனா கோயம்புத்தூர் அப்படின்ற ஒரு லிஸ்ட நான் போடவே இல்லை. ஆனா ஆண்டவர் வந்து என்னுடைய ஊழியத்தை எங்க தான் வச்சிருந்திருக்கிறாருன்னா, இந்த கோயம்புத்தூர்ல தான் வச்சிருந்திருக்கிறாரு. இந்த கோயம்புத்தூர்ல கர்த்தர் எனக்கு ஊழியம் வச்சிருந்ததுனால 2004வது வருஷம் என்ன ஒரு மிகப்பெரிய பாதைக்குள்ள கர்த்தர் கொண்டு போனாரு. அப்படியே பெரிய வியாதியான ஒரு சூழ்நிலை, அன்னைக்கு மஞ்ச காமால வருது, எத்தனையோ டைம் ட்ரீட்மெண்ட் பார்த்து சரியாகல. அப்ப என் மனசுக்குள்ள என்ன இருந்துச்சுன்னா, ஒரு பயங்கரமான பயம் என்ன ஆளுக செஞ்சிருச்சு. ஐயோ, இந்த வியாதியில நம்ம செத்துருவோமோ, இந்த வியாதி நம்மளை கொன்றுமோ, நம்ம எப்படி எழும்ப போறோம் தெரியலையே, நம்ம என்ன ஊழியம் செய்ய போறோம் தெரியலையே, என்னென்னமோ பயம் வந்துருச்சு. ஆனா இன்றைக்கு பிரசங்கம் பண்ணும் போதுதான் தெரியுது, அன்னைக்கு அந்த வெளிப்பாடு இருந்துச்சுன்னா 2004வது வருஷம் அந்த வியாதி வரும்போது இதுல ஒரு நன்மை இருக்கும்யா, நம்மளை எங்கேயோ ஆண்டவர் கொண்டு போகிறதுக்கு சித்தம் பண்றாரு, அதுக்காக தான் இந்த பாதையை அனுமதிச்சிருக்கிறாருன்னு தெரிஞ்சிருந்தாருன்னா அந்த பயத்திற்கு நான் நீங்களா இருப்பேன்ல. அதனால இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை நடத்துகிற பாதையில நீங்க பயப்படாதீங்க, கர்த்தரிடத்துல வெளிப்பாட மட்டும் கேளுங்க. உங்க பிள்ளைய இந்த சூழ்நிலையில நடத்துறதற்கு ஒரு நோக்கம் உண்டு. உங்களை இந்த பாதையில நடத்துறதற்கு கர்த்தருக்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த வெளிப்பாட கர்த்தர் நமக்கு தருவாராக. எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? எனக்கு என்ன தாருங்க ஆண்டவரே? கேட்கல, சத்தமா சொல்லுங்க. அந்த வெளிப்பாடு கிடைச்சிச்சுன்னா பயப்படவும் மாட்டீங்க, கலங்கவும் மாட்டீங்க, பயப்படவும் மாட்டீங்க, கலங்கவும் மாட்டீங்க. ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய கையில விரியன் பாம்பு கவ்வி பிடிக்கும் போது அவருக்கு உடனே என்ன வந்துருச்சு? ஹலோ, என்ன வெளிப்பாடு வந்துச்சு? பிரசங்கத்துக்கு தாட்டு கிடைச்சிருச்சியா? பிரசங்கத்துக்கு நமக்கு இந்த விரியன் பாம்பு கையில கடிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, ஆண்டவர் சுவிசேஷம் சொல்றதுக்கு ஒரு நல்ல வாசலை. ஏன்னா அதுக்கு முன்னாடி அந்த கிரேத்தா தீவாருடைய கண்களுக்கு அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட இருக்கிறவங்களும் எப்படி தெரியுறாங்க? ரொம்ப பரிதாபமா தெரியுறாங்க. ஒருவேளை இந்த விரியன் பாம்பு கையை கவ்வி பிடிக்கிறதுக்கு முன்னாடி அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து சுவிசேஷம் சொல்லி இருந்தா அங்க இருக்கிறவங்க என்ன சொல்லிருப்பாங்க தெரியுமா? ஏண்டா உன் வாழ்க்கையே, ஹலோ, உங்க வாழ்க்கையை நாங்க தானடா காப்பாத்தணும், நீ என்னமோ அதை இதையும் பிடிச்சு வந்து கரை சேர்த்த, நான் உங்களை உட்கார வச்சு உங்களுக்கு சூடேத்தி இப்ப ஜீவனோட வச்சிருக்கிறோம், நீ என்னமோ கடவுள் காப்பாத்திட்டார் அப்படின்னு சொல்றேன்னு மதிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா இந்த விரியன் பாம்பு கையில கவ்வி பிடிச்சு ஒன்னும் சேதப்படுத்தாததை பார்த்த உடனே அந்த இடத்துல ஒரு பெரிய சுவிசேஷ வாசல் தேவனுடைய மனுஷனுக்கு திறக்கப்படுகிறது. அப்போ இந்த விரியன் பாம்பை குறித்து அவர் பயப்படாமல் இருந்ததற்கு காரணம் என்னன்னா, அவருக்கு என்ன கிடைச்சிருச்சு? சத்தமா சொல்லுங்க. எல்லாரும் எதுக்கு ஜெபிக்க போறோம்? கர்த்தர் காலதாமதம் பண்றாரா? நீங்க வெளிப்பாட கேளுங்க. உங்க குடும்பத்துல ஒரு சூழ்நிலை வருதா? ஆண்டவரே, இது என்ன எதுக்கு நடக்குதுன்ற வெளிப்பாட எனக்கு காண்பிச்சிருங்க ஆண்டவரே. கைகளை உயர்த்தி ஆமென். கர்த்தர் உங்களுக்கு அந்த சூழ்நிலையில போகும்போதே கர்த்தர் உங்களுக்கு சொல்லி தருவார். நிறைய பேருக்கு சொல்லி தருவார். Thank you Jesus. இது தீமைக்கு அல்ல என்கிறதை நீங்கள் கண்டுபிடிக்க கர்த்தர் பலன் தருவார். சொல்லுங்க ஹalleluya. இயேசுவே
இந்த வெளிப்பாடை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. முழு பலத்தோட கேளுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் இனி அந்த காரியத்தை குறித்த சோகம் உங்களுக்கு இருக்க போவதில்லை. அந்த காரியத்தை குறித்த பயம் உங்களுக்கு இருக்க போவதில்லை. நிறைய பேர் உங்களை பார்த்தா ஆச்சரியப்படுவாங்க. பிரதர், இந்த மாதிரி போன டைம் ஒரு பிரச்சனை வரும்போது நீங்க ரொம்ப பயப்பட்டீங்கல்ல பிரதர், சிஸ்டர் ரொம்ப பயப்பட்டீங்கல்ல, ஆனா இப்ப அந்த பிரச்சனை வரும்போது நீங்க பயப்படவே இல்லையே, நீங்க கலங்கவே இல்லையே, என்ன காரணம்னு கேட்கும்போது நீங்க சொல்லுவீங்க, பிரதர் அன்னைக்கு அந்த காரியம் நடக்கும்போது எனக்கு சரியான வெளிப்பாடு இல்ல, ஆனா இப்ப எனக்கு தெரியும் இந்த காரியம் நடக்குதுன்னா கர்த்தர் எனக்கு ஒரு நன்மையை வச்சிருக்கிறாரு, எனக்கு ஒரு உயர்வை வச்சிருக்கிறாரு, என்ன கர்த்தர் இப்படி நடக்க பழக்க போகிறார், எனக்கு சொல்லி தர போகிறார், இது தீமைக்கு அல்ல நன்மையாய் மாறும் என்கிற அந்த வெளிப்பாடை இப்போ இயேசுவே எங்க ஒவ்வொருத்தருக்கும் அந்த அபிஷேகத்தை எங்க தலையின் மேல இப்ப வைப்பீராக. எங்க வாழ்க்கையில நடக்கிற சகல காரியத்தை குறித்து ஒரு வெளிப்பாடை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு வெளிப்பாடை தாரும் ஆண்டவரே. நாங்கள் கலங்காமல் இருப்பதற்கு ஹல்லேலூயா வெளிப்பாடுகளை தருகிறேன். பரிசுத்தவான்கள் எல்லாம் ஏன் இவ்வளவு தைரியமா இருந்தாங்க? எப்படி இவ்வளவு தைரியமா இருந்தாங்க? அவங்களுக்கு என்ன கிடைச்சிருச்சு சொல்லுங்களேன்? அவங்களுக்கு ஒரு வெளிப்பாடு கிடைச்சிருச்சு. எங்க பாஸ்டர் எல்லாம் கடைசியில மரணம் அடைய போகிற அந்த சூழ்நிலையில அவரை சந்திக்கும் போது அவருடைய முகம் அவ்வளவு பிரகாசமா இருந்துச்சு, அவ்வளவு வியாதியில படுத்து கிடக்குறாரு, முகம் பிரகாசமா இருந்துச்சு. பாட்டு பாட சொல்றாரு, ஜெபம் பண்ண சொல்றாரு. ஒவ்வொரு ஊழியக்காரனுடைய கரத்தை பிடிச்சோம் அவர் சொல்லிட்டே இருக்கிறார், இப்படி பண்ணுங்க, இப்படி இருங்க, என்ன பத்தி அப்படி பேசுறாரு. ஒவ்வொருத்தரை பார்த்தோம் எப்படி, ஆனா முதுகு ஃபுல்லா புண்ணா இருக்குது, அப்படியே பின்னாடி ஃபுல்லா புண்ணா இருக்கு. படுத்து இருந்து அவருக்கு பெட்ஷீட் அந்த புண்ணு வந்துருச்சு. அவருடைய கால் வந்து ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா வெடிச்சு அதுல இருந்து சீல் ஊத்துது. அவ்வளவு மோசமான கண்டிஷன்ல இருக்காரு. ஆனா முகம் பிரகாசமா இருக்குது, சிரிச்சுட்டே பேசுறாரு, கையை பிடிச்சி எல்லாருக்கும் ஆலோசனை சொல்றாரு. எப்படி இப்படி இருக்க முடியுது? அவர்களுக்கு என்ன கிடைச்சு அப்படின்னு சொன்னா ஒரு வெளிப்பாடு. ஆமென். அந்த வெளிப்பாடை நமக்கு தருவதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், எங்க பாஸ்டர் ஊழியத்திற்காக கிளம்புறாரு. 3 நாள் கன்வென்ஷன் சென்னைக்கு பக்கத்துல. கிளம்பும் போது எங்க சர்ச்சில் இருக்கிற அந்த ஒரு சில முக்கியமானவர்களை கூப்பிட்டு சொல்றாரு, அம்மா நல்லா இருக்காங்க, அவங்க அம்மா சுகமா இருக்காங்க, அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா நீங்களே அடக்கம் பண்ணிருங்க அப்படின்றாரு. எல்லாருக்கும் என்னடா இவர் போகும்போது இப்படி சொல்லிட்டு போறாரு அப்படின்னு சொன்னா, கரெக்டா அவர் போய் ஒரு நாள் கன்வென்ஷன் முடிக்கிறாரு. அடுத்த நாள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அம்மா சிக்காதுறாங்க, இறந்துட்டாங்க. அப்ப அவர் வந்து 2வது நாள் கன்வென்ஷன் இருக்காரு, இல்ல நீங்க பாத்துங்க நான் முடிச்சதுக்கு அப்புறம் வந்துடுறேன் அப்படின்ட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வந்தாங்க. எப்படி இப்படி சொன்னீங்கன்னு கேட்டா, அது ஒண்ணும் இல்ல, நான் கிளம்புற அன்னைக்கு நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், அப்ப கொஞ்ச நேரம் லைட்டா எனக்கு தூக்கம் வந்துருச்சு, நான் தூங்கும் போது ஒரு சூப்பர் மாதிரி ஒண்ணு பார்த்தேன், ஒரு ஒயிட் கலர் கார் அப்படியே நம்ம சர்ச்சுக்கு முன்னாடி வந்து நிக்குது, அந்த காருக்குள்ள ஒருத்தர் வந்து ஓட்டிட்டு இருக்காரு, அவர் வந்து எங்க அம்மா வந்து கூப்பிடுறாரு, எங்க அம்மா போய் கார்ல போய் உட்கார்றாங்க, உட்கார்ந்த உடனே என்ன பார்த்து டாட்டா காமிச்சு நான் வரண்டா அப்படின்னு சொல்றாங்க, நானும் டாட்டா காமிச்சேன். அப்பவே நான் டிசைட் பண்ணிட்டேன், அம்மாவுக்கு பரலோக ராஜ்யம் போறதுக்கு டைம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவ்வளவு எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. பாருங்க, ஆண்டவர் வந்து எவ்வளவு பெரிய வெளிப்பாடுகளை கத்த தராரு. இன்னொரு தேவ மனுஷன் மதுரை பக்கத்துல வந்து அவருடைய மனைவி இறந்துட்டாங்க, கணவனா இருக்கிறாரு, டெய்லி பைபிள் எழுதுகிற வழக்கம் உங்களுக்கு சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன். அந்த பைபிளை எழுதிட்டே இருக்கும்போது ஒரு நாள் எழுதுறாரு, என்ன எழுதுறாரு அப்படின்னா, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அதுல பேப்பர்ல அந்த அவருடைய டைரியில எழுதி வச்சுட்டு பேனாவை வச்சுட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு படுத்துட்டாரு. அவ்வளவுதான், காலையில இருந்து தட்டி எழுதுறா இறந்துட்டாரு. அவர் கடைசியில் எழுதின வார்த்தை என்ன வார்த்தை அப்படின்னா, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். எப்படி இருக்கு பாருங்களேன். அப்போ நம்முடைய ஆண்டவர், நீங்க ரொம்ப ஆண்டவரோட நடந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற பெரிய பரிசு என்ன தெரியுமா? வெளிப்பாடு. கர்த்தர் வெளிப்பாடுகளை கர்த்தர் தருவார். அந்த காரியம் நடக்கும் போது உங்க மைண்டுக்குள்ள ஒண்ணு ஓடும், உங்க சிந்தைக்குள்ள ஒண்ணு ஓடும், அதுதான் கர்த்தரால் அனுப்பப்படுகிற வெளிப்பாடு. ஹல்லேலூயா. அப்போ யோசேப்பு வந்து சிறை பிடிக்கப்பட்டு கொண்டு போனதுக்கு அப்புறம் கூட அந்த மனுஷனால எப்படி இருக்க முடிஞ்சிருச்சுன்னா அவனுக்கு ஒரு வெளிப்பாடு கிடைச்சிருச்சு. இல்லையா, கர்த்தர் ஏற்கனவே எனக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்துட்டாரு, கண்டிப்பா இது நன்மையா தான் மாறும். அந்த வெளிப்பாடு அந்த மனுஷனுக்குள்ள இருந்ததுனால அந்த மனசு சோர்ந்து போகவே இல்லை. பிரதர், ஏதோ ஒரு ஊர்ல ஏதோ ஒரு நாட்டுல கூட இல்லைன்னா நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம், என்ன அந்த பயத்தினுடைய உச்சகட்டத்துல இருக்கலாம். இது என்னமாய் முடியுமோ, இந்த பிரச்சனை எப்படி முடியுமோ, இந்த தனிமை என்னைக்கு மாறுமோ. நான் நம்புறேன், ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்பாடு கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பயம் உங்களை விட்டு கடந்து போய்விடும். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விடுவிக்கிறவர். இனி எப்பொழுதும் இப்படி இராது. சொல்லுங்கள், இனி எப்பொழுதும் இப்படி இராது. இனி எப்பொழுதும் இப்படி இராது. இன்னொரு டைம் கூட ஜெபம் பண்ண போறோம். யாரெல்லாம் நஷ்டப்பட்டீங்களோ, யாரெல்லாம் கடன்களில் இருக்கிறீங்களோ, யாரெல்லாம் பெரிய பெரிய சிக்கலுக்குள்ள இருக்கிறீங்களோ, அத்தனை பேரும் ஜெபம் பண்ணுங்க. எதுக்கு ஜெபம் பண்ணுங்கன்னா, இது ஏன் நடந்துச்சுன்னு எனக்கு ஒரு வெளிப்பாடு கேட்கல. சத்தமா சொல்லுங்க, இது எனக்கு கண்டிப்பா எனக்கு ஒரு வெளிப்பாடு வேணும். நான் நம்புறேன் கர்த்தர் உங்க மனசோட பேசுவார், மனசோட பேசுவார். இந்த நஷ்டம் எதனால வந்துச்சுன்னு கர்த்தர் உங்களுக்கு வெளிப்பாடு தருவார். ஜோஷுவா அத்தனையும் வெற்றியை அடைஞ்சு இடையில பாத்தீங்கன்னா ஒரு தோல்வி வருது. தோல்வி வந்த உடனே யுத்தத்தை ஸ்டாப் பண்றாரு. நிறுத்துங்கப்பா, யாருமே எங்கேயும் போக வேண்டாம், யாருமே இங்க உட்காருங்க. முதல்ல என்ன தெரியணும் அப்படின்னா, இது ஏன் நடந்துச்சு, இது யாரால நடந்துச்சு, இது நடக்கிறதுக்கு என்ன காரணம், கொண்டு வாங்க. எல்லாரையும் வம்சமா நிறுத்துங்க. ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ். பரவாயில்ல, டைம் ஆனா கூட பரவாயில்ல. அப்ப கண்டுபிடிக்கிறாங்க. ஆகான் என்கிற ஒருவன் சாபத்தீடானத வச்சிருக்கிறான். கண்டுபிடிச்சு அதை ரெடி பண்ணதுக்கு அப்புறம் திரும்ப அவங்க எழும்பி அடுத்த யுத்தத்துக்கு போறாங்க. அப்ப ஆண்டவருடைய பிள்ளையே, இது ஏன் நடந்துச்சுன்ற வெளிப்பாடு இல்லாம அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்காதீங்க. உங்கள என்ன மிஸ்டேக்னு ஆண்டவர் சொல்லி தருவாரு. எதுல நம்ம தவறணும்னு ஆண்டவர் சொல்லி தருவாரு. நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னா, அவர் வெளிப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். கையை உயர்த்தி நான் சொல்றேன், அவருடைய வல்லமை இன்னும் குறைஞ்சு போகல. அவருடைய வல்லமை இன்னும் குறைஞ்சு போகல. அவர் இன்னும் ஜீவிக்கிறார். அவர் இன்னைக்கு இந்த நாளில நிறைய பேருக்கு அந்த வெளிப்பாட கர்த்தர் தரப்போறார். ஆமென். தவறான வெளிப்பாடு அல்ல, கர்த்தரே உங்களிடத்துல கர்த்தர் நேரடியா பேச போறாரு. உங்க மகனை குறிச்ச கலக்கம் இப்ப மாற போகுது. உங்க குடும்பத்தை குறிச்ச கலக்கம் இப்ப மாற போகுது. காரணம், அதை குறிச்ச வெளிப்பாடுகளை கர்த்தர் தருவார். இதுக்காக தான் இந்த காரியம் நடக்குது. இதுக்காக தான் இந்த காரியத்தை நான் செய்றேன். ஜெபம் பண்ண ஆரம்பிங்களேன். இந்த செய்தி நடுவில் அப்பா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அந்த வெளிப்பாடு வந்த உடனே ஒரு தைரியம் வருது. அந்த வெளிப்பாடு வந்த உடனே ஒரு விசுவாசத்தை கர்த்தர் நமக்கு கட்டளை இடுகிறார். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அந்த கலக்கம் முழுவதுமாய் மாறுகிறது. அந்த வெளிப்பாடு வந்த உடனே துக்கம் நீங்கி ஆறுதல் அடைகிறார்கள். அந்த வெளிப்பாடு வந்த உடனே அந்த காரியத்திற்கு தங்களை கமிட் பண்ணக்கூடிய கிருபையை கர்த்தர் தரார். ஏசப்பா, எனக்கு அந்த வெளிப்பாடை தருவீராக. எது நடந்தாலும் எனக்கு அந்த வெளிப்பாடு வரட்டும்பா. நீங்க காமிச்சு கொடுத்தீங்கல்ல ஆண்டவரே, பரிசுத்தவான்களுக்கு காமிச்சு கொடுத்தீங்கல்ல ஆண்டவரே. இந்த 100 நாள் ஜெபத்துல நான் சாட்சி சொல்லணும். கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார், ஆண்டவர் எனக்கு சொன்னார். கர்த்தர் சொன்ன உடனே எனக்கு பயம் விலகிருச்சு, எனக்கு துக்கம் மாறிடுச்சு. கர்த்தர் எனக்கு சொன்னபடியே வெளிப்படுத்தினபடியே இன்றைக்கு என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார்னு சாட்சி சொல்லுகிறதற்கு கர்த்தர் பலன் தருவீராக. ஹல்லேலூயா. ஆமென். பாட போற அந்த அற்புதர். ஆமென். எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதிலும் மீட்ட இயேசு அற்புதர். என்னென்ன தொல்லைகள் என்னை சூழ்ந்த போதிலும் என்னை காத்த இயேசு அற்புதர். உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர், அற்புதர். ஹல்லேலூயா. நீங்க தொழில் செய்கிற இடத்துல, வேலை செய்யற இடத்துல நாளைக்கு காலையில போய் நிக்கணும். நஷ்டமாயிருச்சா, வருமானம் குறைவா வருதா, பழைய பிசினஸ் இல்லையா, பழைய பணப்பழக்கங்கள் குறைவா இருக்குதா, போய் நின்னு கேளுங்க. ஏன், நான் என்ன செய்யணும், நான் எப்படி இதை பண்ணணும், எனக்கு வெளிப்பாட கொடுங்க, எனக்கு சொல்லி தாருங்க. நான் நம்புறேன் கர்த்தர் உங்களுக்கு அழகா ஆண்டவர் சொல்லி தருவார், கிருபையாய் சொல்லி தருவார். அவர் வெளிப்படுத்துகிற கிறிஸ்து. ஆமென். ஊழியத்துல வளர்ச்சியை பார்க்க முடியாத சூழ்நிலையில் அப்படிதான் ஒரு நாள் ரொம்ப அழுது ஜெபம் பண்ணிட்டே இருக்கிற, ஆண்டவரே ஏன் இந்த ஊழியத்தை இன்னும் சிறப்பா உங்களுக்காக செய்யறதுக்கு என்ன பண்ணணும், நான் எப்படி ஜெபம் பண்ணணும், நான் எப்படி ஊழியம் செய்யணும், அப்படி ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன். திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு சனிக்கிழமை ஒரு பாஸ்டர் போன் பண்றாரு. அப்படின்னா ஆர்எஸ்புரத்துல ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங் நடக்குது. 100 ரூபாய் நான் ஏற்கனவே ஒரு பாஸ்டருக்காக கட்டிட்டேன், அவர் வரல, அந்த ஒரு டிக்கெட் ஃப்ரீயா இருக்கு, நீங்க வர்றீங்களா அப்படின்னு. நான் புக் பண்ணல, எனக்கு தெரியாது, எனக்கு அந்த ஐடியாவும் இல்ல. திடீர்னு அவர் கூப்பிட்டு பெருநாயக்கம் பாளையத்துல பாஸ்டர், சரி நான் வரேன்னு சொல்லிட்டு அவசரமா ரெடி ஆகி இன்னொருத்தருடைய டிக்கெட்ல நான் போறேன் அந்த பாஸ்டர்ஸ் மீட்டிங்க்கு. அந்த பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல அவங்க அனௌன்ஸ் பண்றாங்க, 1800 பாஸ்டர்கள் நம்மத்திலே வந்திருக்கிறார்கள் அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாங்க. ஆனா எனக்கு சொல்லுவேன், அந்த 1800 பேருக்கு இல்ல, என் ஒரே ஒருத்தருக்காக தான் அந்த பாஸ்டர்ஸ் மீட்டிங் நடந்தது. என் ஒருத்தனுக்காக போய் ஒரு 10:30 மணிக்கு உள்ள என்ட்ராகிறேன்.
10:30 மணில இருந்து திருப்பி 2 மணிக்கு 1:45 மணிக்கு சாப்பிடுறதுக்காக அனுப்பி விடுறாங்க. 45 மினிட்ஸ் சாப்பிடுறதுக்கு. அகைன் திரும்ப ஆரம்பிச்ச செக்ஷன் 5:30க்கு முடியுது. காலையில 10:30ல இருந்து 5:30 வரைக்கும் என்னுடைய மினிஸ்ட்ரியில எப்படி ஜெபிக்கணும், எப்படி பண்ணணும், என்ன செய்ய போறேன் மொத்தத்தையும் அவ்வளவு மணி நேரத்துல கர்த்தர் எனக்காகவே பேசிட்டார். அவ்வளவுதான். அன்னைக்கு ஒரு எழுப்புதல ஆண்டவர் கொடுத்தாரு பாருங்க. நான் நம்புறேன் இன்றைக்கு வரைக்கும் அது பற்றி எரிந்து கொண்டிருக்கிறதற்கு. நான் சொல்றேன் பிரதர், உங்களுக்கு வெளிப்படுத்துவாரு. அடுத்த லெவல் உங்களை வாலிப தம்பி உனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துவாரு, தங்கச்சி வெளிப்படுத்துவாரு. அவருடைய வல்லமை குறைஞ்சு போகல. நீங்க ஜெபம் பண்ணுனா போதும், கர்த்தர் சொல்லி தருவாரு. அந்த வெளிப்பாடு வந்துச்சுன்னா நீங்க அடுத்த லெவல் நீங்க போவீங்க. கர்த்தரே உங்களை கொண்டு போவார். ஹalleluya. எனக்கு சொல்லி தாருங்க ஆண்டவரே, எனக்கு கற்று தாருங்க ஆண்டவரே. அவரை விட பெரிய டீச்சர் யார் இருக்கா? அவர் நமக்கு டீச்சரா இருப்பார். ஆனால் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவர்களை விட நம்மளை தேறினவர்களாய் மாற்றுகிறதுக்கு அவர் வல்லவர். ஹalleluya. முதலாவதாக கர்த்தர் நமக்கு கிருபையாய் கர்த்தர் வாக்கு கொடுப்பார். இனி ஆகிலும் என்னாலும் அப்படி இராது. 55வது கர்த்தர் சொல்ற வாக்குத்தத்தம் என்ன? என்னாலும் அப்படி இராது. நான் உங்களை கடல்களை கடக்க பண்ணுவேன். ஆமென். என்னாலும் அப்படி இருக்காது அப்படின்னு சொல்ற ஆண்டவர் நமக்கு ஃபர்ஸ்ட் வாக்கு கொடுக்கிறார். மனிதர்களுக்கு ஜனத்திலே இருக்கிற பயத்தை மாற்றுகிற கர்த்தர். இனி நீங்க எதுக்கு பயப்பட மாட்டீங்க? ஜனங்களுக்கு பயப்படாத ஒரு பயத்தை நமக்குள்ளே தருகிறவர். நம்பர் 2, இரண்டாவதாக நம்முடைய பயத்தை மாற்றுவதற்கு நமக்கு வெளிப்பாடுகளை கொடுத்து நம்முடைய பயத்தை மாற்றுகிற ஒரு கர்த்தர். ஆமென். இது நடக்க போகுது, கண்டிப்பா கர்த்தர் செய்ய போறேன். நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு காரியத்தை கூட வாசிச்சு நான் ஜெபிக்க போறேன். ஆமென். 14ஆம் அதிகாரத்தினுடைய 30வது வசனத்தை வாசிக்கலாமா? 14ஆம் அதிகாரம் 30வது வசனம். காற்று பலமா இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. ஹalleluya. இப்போ மூன்றாவது இவர்களுக்குள்ள என்ன பயம் இருக்கு அப்படின்னா, இந்த சூழ்நிலையை பார்த்த உடனே ஒரு பயம் வந்துருச்சு. அப்படின்னா காற்று அடிக்குது, புயல் வருது, அப்படின்னா மழை பெய்யுது, கப்பல் அசைஞ்சிட்டே இருக்குது. இந்த சூழ்நிலையை பார்த்த உடனே, இயேசுவை பார்க்கிற வரைக்கும் அந்த மனுஷனுக்குள்ள பயம் இல்லை. ஆனா சூழ்நிலையை பார்த்த உடனே என்ன வந்துச்சுன்னா பயம் வந்துருச்சு. உடனே தான் ஆண்டவர் வந்து அவனுடைய கையை பிடிச்சு தூக்கி விட்டு சொல்றாரு, அற்ப விசுவாசியே ஏன் நீ சந்தேகப்பட்டாய். சூழ்நிலைகளினால் உண்டான பயத்தை கர்த்தர் இன்றைக்கு விலக்குவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹalleluya. ஆமென். எவ்வளவு அலைகள் நிறைந்த கடலானாலும் அதுல என்ன சமாதானமா நடத்துறதற்கு ஒருவர் வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya. அந்த சரியான நேரத்துல இயேசு நடந்து வந்தார்ல. எதுக்கு நடந்து வந்தார்னா, நம்மளை ரட்சிக்கிறதற்காக ஆண்டவர் நடந்து வந்திருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன் உங்க கப்பல் மூழ்கி போவது இல்லை. இன்னைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறோம், இந்த கடலின் பிரயாணத்திலே நீங்கள் கரையை சேர்வதற்கு, கரையை கடப்பதற்கு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கிருபையாய் கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். நாம் எல்லாரும் கடலை கடக்க போகிறோம். 3 பயத்திற்கு ஆண்டவர் நம்மை நீங்களாக்கி விடுவிக்கிறவர். சொல்லுங்க பார்க்கலாம். 1, ஆமென், ஜனங்களுக்குள்ளே மனிதர்களுக்கு இருக்கிற பயத்தை கர்த்தர் விடுதலையாக்க போகிறார். நம்பர் 2, இரண்டாவது எனக்கு ஒரு வெளிப்பாடை கொடுத்து என்னுடைய பயத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்க போறார். 3வது என்னுடைய சூழ்நிலையை கர்த்தர் மாற்றி எனக்கு ஒரு பயத்திலிருந்து விடுதலையை கர்த்தர் தரப்போகிறார். ஆகிலும் என்னாலும் அப்படி இராது. சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் ஒரு 5-6 டைம் சொல்லுங்க. ஆனாலும் என்னாலும் அப்படி இராது. இந்த இரவு, this night, இந்த இரவு கடல்களை கடக்கும் இரவு, கடல்களை கடக்கும் இரவு, கடல்களை கடக்கும் இரவு. இந்த சத்தத்தை எந்த இடத்துல கேட்டுட்டு இருந்தாலும், ஆமென், கர்த்தராகிய ஆண்டவர் அந்த கடலின் நடுவிலே நடந்து வந்து இந்த கடலை கடந்து நீங்கள் அடுத்து ஒரு நாட்டை நீங்கள் அடைய போகிறீர்கள். அந்த நாட்டிலே உங்களுக்காய் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். அந்த நாட்டுக்குள்ளே நீங்க உடனே என்ட்ராகும் போது உங்களுடைய ஆமென் வஸ்திர தொங்கலினால என்ன கிடைச்சிருச்சு? ஆமா, அற்புதம் நடந்துருச்சு. ஆமென். அப்படியே சொல்லிக்கொண்டே எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? எல்லாரும் ஆன்லைன்ல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் கூட அப்படியே எழும்பி நின்று இந்த கடைசி ஜெபத்திற்கு, இந்த இரவு கடலை கடக்கும் இரவு, ஆகிலும் என்னாலும் அப்படி இராது, ஆகிலும் என்னாலும் அப்படி இராது. இந்த காரியம் எல்லா நாட்களும் அப்படி இருப்பது இல்லை, அப்படி இருப்பது இல்லை, என்னைக்கும் அப்படி இருக்க போவது இல்லை.
நான் சாகிற வரைக்கும் இப்படி இருந்துருமா? இல்ல இல்ல, கர்த்தர் சொல்றாரு இது என்னைக்கும் அப்படி இருக்காது. இந்த சூழ்நிலை என்னைக்கும் அப்படி இருக்காது. இந்த பிரச்சனை என்னைக்கும் அப்படியே இருந்துராது. மகனே, இந்த நிலைமை உனக்கு என்னைக்கும் இப்படியே இருந்தாரு. இந்த நிலைமை எத்தனை வருஷமா நீடிச்சாலும் கர்த்தர் சொல்றாரு இந்த நிலைமையை நான் மாற்றுவேன், இந்த சூழ்நிலையை நான் மாற்றுவேன். இது என்னைக்கும் அப்படி இருக்காது. இது என்னைக்கும் அப்படி இருக்காது. நீங்க என்னைக்கும் அப்படி இருக்க மாட்டீங்க. நீங்க என்னைக்கும் அப்படி இருக்க மாட்டீங்க. இது மாறும், இது மாறும். கர்த்தர் இதை மாற்றுவார், கர்த்தர் இதை மாற்றுவார். ஹல்லேலூயா. நீயோ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். இந்த நிலைமை மாறும், இந்த நிலைமை மாறும். ஹல்லேலூயா. சிலருக்கு ஆண்டவர் ஆணித்தரமா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு. இல்ல, நீங்க கவலையே படாதீங்க, இது எந்நாளும் இப்படி. சொல்லுங்க சத்தமா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? இது எப்ப மாறும் தெரியாது, ஆனா சீக்கிரமா மாறும். இத கர்த்தர் இந்த நிலைமையை கர்த்தர் நீடிக்கிறதுக்கு விட மாட்டாங்க. நீங்க மனசுல தைரியமா இன்னைக்கு மேற்கொள்ளும். நீங்க நல்ல விசுவாசத்தோட போங்க. இந்த வார்த்தை, அதை நான் சொல்றேன், இந்த வார்த்தை, இந்த வாக்குத்தத்த வசனத்தை எப்போ உங்க கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறது மாதிரியே எழுதி விடுங்க. இது என்னைக்கும் இப்படி இருக்காது. நீங்க என்னைக்கும் இப்படி இருக்க மாட்டீங்க. சில நேரத்துல ரொம்ப மோசமான ஒரு பிரச்சனை என்ன, குடும்பம் பாருங்க, அந்த கணவன் மனைவி சில நேரத்துல அப்படியே இருந்துருமோன்னு நினைப்பாங்க. ஒரு சண்டை, ஒரு பிரச்சனை அது லாங் டைமா நீடிச்சுச்சுன்னா அவங்க மனசுக்குள்ள அவ்வளவுதான், இனி என்னைக்குமே இப்படி இருந்துருவாரா இவரு, என்னைக்குமே இவங்க இப்படி இருந்துருவாங்களோ அப்படின்னு. ஆனா ஆண்டவர் மாற்றணும்னு நினைச்சிட்டாருன்னா கர்த்தர் ஈஸியா மாத்திடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மாற்றத்தை கர்த்தர் உங்கள் மூலமாகவே கர்த்தர் உண்டு பண்ண போறார். 2 கைகளை மேல உயர்த்தி, இனி என்னாலும் இப்படி இராது, இனி என்னாலும் இப்படி இராதே. ஜெபிக்க ஜெபிக்க அந்த மகிமை சொல்லுங்க. ஆண்டவரை பார்த்து சத்தமா நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் அநேக ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இது என்னாலும் இப்படி இராதே, இது என்னாலும் இப்படி இராதே, இது என்னைக்கு இப்படி இருக்க போவது இல்ல. ஆண்டவருடைய பிள்ளையே, இந்த சூழ்நிலை மாறும். இந்த சூழ்நிலையை மாற்றுகிற ஒருத்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இல்ல இல்ல இல்ல, இது மாறும், இது கடந்து போகும். கர்த்தர் கைய பிடிக்கிறாரு, கர்த்தர் கைய பிடிச்சு கடலை கர்த்தர் கடக்க பண்றாரு. இல்ல, உங்க அப்பாவுக்கு தொடர்ந்து இருக்கலாம், அம்மாவுக்கு தொடர்ந்து இருக்கலாம், ஆனா ஏசப்பா இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார், நீ கலங்காத, இது என்னைக்கும் இப்படி இருக்க போவது இல்ல. சோத்திரம் ஐயா. எனக்கு இது மாற்றவே முடியாத பிரச்சனை பாஸ்டர், இது தீரவே தீராத பாஸ்டர். ஒண்ணு என் பிள்ளை சாகணும், இல்லன்னா நான் சாகணும், இல்லன்னா அந்த காரியம் முடியணும், இல்லன்னா நான் முடியணும். 2 பேரும் 2ல யாராவது ஒண்ணு முடியாம இந்த பிரச்சனைக்கு முடிவு வராது அப்படின்னு யாரோ ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிறாங்க. இதுதான் பாஸ்டர் முடிவு. ஒண்ணு அது முடியணும், இல்லன்னா நான் முடியணும், இல்லன்னா இது தொடர்ந்துட்டு தான் பாஸ்டர் இருக்கும். ஆனா ஏசப்பா மட்டும் உங்க கையை பிடிச்சு வாக்கு கொடுக்கிறாரு, இல்ல மகளே, இல்ல மகனே, இது என்னாலும் இப்படி இராது. அந்த பிள்ளை என்னைக்கும் இப்படி இருக்க மாட்டான், அந்த குடும்பம் என்னைக்கும் இப்படி இருக்காது. இதுல ஒரு மாற்றம் வரும். ஆமென். ஆகிலும் என்னாலும் இப்படி இராது, ஆகிலும் என்னாலும் இப்படி இராது. இதோ கர்த்தரால் அனுப்பப்படுகிற ஒரு காற்று, கர்த்தரால் அனுப்பப்படுகிற ஒரு காற்று அந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கிலே, ஐயோ ஆண்டவரே, நான் இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்குல போனதுனால அந்த பள்ளத்தாக்கு என்ன மூடிருச்சு, அந்த பள்ளத்தாக்கு என்ன அமுக்கிருச்சு, அந்த பள்ளத்தாக்குல நான் அமிழ்ந்து போயிட்டேன். அந்த பள்ளத்தாக்கின் பிரச்சனை என்ன சாவடிச்சிருச்சு, என்ன எலும்பு கூட மாறிடுச்சு. நானும் ஒரு ஆர்மி மேன் தான், நானும் ஒரு வெலன் உள்ளவன் தான். ஆனா இந்த பள்ளத்தாக்கின் அனுபவத்திலிருந்து என்னால எழும்ப முடியல. இந்த பள்ளத்தாக்கின் அனுபவம் என்ன முற்றிலுமாய் கடையாக்கிருச்சு. இப்போ நிறைய பேரை பார்த்து, இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல செத்து போன இந்த ஆர்மி இவங்க எல்லாரும் திரும்ப உயிரோட வருவாங்களா? எப்படிங்க வருவாங்க? அது அப்படியேதான் கிடக்கும். அந்த எலும்பு கூடு இனி மக்காது, இனி அப்படியேதான் கிடக்கும். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை கடந்து வந்து, ஆகிலும் என்னாலும் அது அப்படி இராது. அந்த எலும்பு கூடுக்குள்ள தேவனுடைய பிரசன்னம் வந்து சதைகள் உருவாகி, நரம்புகள் உருவாகி, அந்த ஆர்மி திரும்ப நின்றது போல இப்போ இந்த சத்தம் தொனிக்கப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட அற்புதம் நடக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறதற்கு விரும்புகிறேன். பாஸ்டர்,
இன்னைக்கு சொன்னப்பட்டிருக்கிற வார்த்தை முழுக்க முழுக்க எனக்காக தான் பாஸ்டர். நான் தான் நினைச்சிட்டு வந்தேன், இது எத்தனை வருஷமா இப்படியே இருக்குது, இது இப்படியே இருந்துருமோ, இது இப்படியே இருந்துருமோ, நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன். ஆனா என் மனசுக்குள்ள அப்படிதான் தோணுது, இது இப்படியே இருந்துருமோ, நான் இப்படியே இருந்துருவேனோ. ஒரு நாள் சந்தோஷப்படுறேன், 10 நாள் துக்கப்படுறேன். என் மனசுக்கு அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு பாஸ்டர். எனக்கு என்னமோ ஒண்ணு அது சாகணும், இல்லைன்னா நான் சாகணும். ரெண்டுல ஏதாவது ஒண்ணு முடியாம இந்த பிரச்சனை முடிவுக்கு வராதுன்னு யார் மனசுல நினைச்சிட்டு வந்து ஏசப்பா என் கூட தான் பேசினாரு. இல்ல மகளே, என்னாலும் இப்படி இருக்காது, ஒரு சேஞ்ச் நான் உண்டு பண்ணுவேன், ஒரு மாற்றத்தை உனக்கு தருவேன். ஏசப்பா என் கூட பேசினாரு பாஸ்டர். எனக்காக ஜெபிக்கணும்னு சொல்றவங்க மட்டும் அப்படியே கைகளை உயர்த்துங்க. ஜெபிக்கணும்னு சொல்றவங்க மட்டும் கைகளை உயர்த்துங்க. சீர்படுத்துகிற ஆவியானவர், சீர்படுத்துகிற ஆவியானவர் இந்த 65வது நாடுல திருச்சபையில உலாவுறார். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தருடைய சரீரத்திலையும் அவர் உலாவுகிறார். லைவ்ல இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைங்க மேல அவருடைய மகிமை ஊற்றப்படுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கையை உயர்த்து. இயேசுவே, இந்த சொன்ன வார்த்தை என் தலை மேல. நான் இப்படி எனக்கு உண்மையிலே இன்னைக்கு எனக்காக தான் ஆண்டவரே பேசுனீங்க. எனக்கு அப்படிதான் டவுட்டா இருக்கு. நான் இப்படியே இருந்துருவேனோன்னு எனக்கு பயமா இருக்கு பாஸ்டர். மாற்றமே வராதா? போன டைமும் அப்படிதான் நினைச்சேன், மாற்றம் வரும்னு நினைச்சேன், வரல. திரும்பவும் பழையது மாதிரி, திரும்பவும் பழையது மாதிரி. இது இப்படியே இருந்துருமோன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. எத்தனையோ பேர் என்ன பார்த்து எங்க அம்மா சொல்லிட்டாங்க, அப்பா சொல்லிட்டாங்க, இது இனி அப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டாங்க. ஆனா நீங்க இன்னைக்கு வாக்கு கொடுத்தீங்கல்ல, அந்த வாக்கை நம்புறேன்னு நீங்க ஜெபிச்சுட்டே இருக்கும்போது உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். ஹல்லேலூயா. பாழானதை கட்டுகிற கர்த்தாவே, பாழானதை கட்டுகிற கர்த்தாவே, பாழானதை கட்டுகிற கர்த்தாவே, நன்றியப்பா. நீங்க ஜெபிக்க ஜெபிக்க அந்த மகிமை கடந்து வரட்டும். சீர்படுத்துகிற ஆவியானவர் வரட்டும். ஓ நன்றி, நன்றி. உங்களால முடியும். ஆகிலும் என்னாலும் அப்படி இராது. ஆகிலும் என்னாலும் அப்படி இராது. இந்த நிலைமை மாறும், இந்த சூழ்நிலை மாறும், இந்த சிச்சுவேஷன் சரியாகும், இந்த எதிர்ப்பு மாறும், இதுக்கு ஒரு விசாலம் உண்டாகும், ஒரு அங்கீகாரம் உண்டாகும். என்னாலும் இப்படி இராது, என்னாலும் இப்படி இராது. நீங்க சொன்ன நல் வார்த்தை ஆண்டவரே, திருச்சபையில இருக்கிற பிள்ளைகள், ஆன்லைன் மூலமா இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள், இன்னைக்கு 65வது நாள் வரையிலையும் உங்க தயவு எங்களை கொண்டு வந்துருச்சையா. உங்க வார்த்தை எங்களுக்கு நேரா பேசப்பட்டுட்டே இருக்கியா. இல்ல, இது உங்க வார்த்தை, இது ஒரு மனுஷனுடைய வார்த்தை இல்ல. அதனால உங்க வார்த்தை எதுக்கு கடந்து போதோ அந்த காரியத்தை செய்யாம திரும்பி வராதுன்னு எங்களுக்கு தெரியும். உங்க வார்த்தை காதேஸ் வனாந்தரத்தை 2ஆ பிளக்கும், பெண் மான்களை ஈனும்படி செய்யும். அந்த வார்த்தை இப்போ எந்தெந்த காதுல எல்லாம் தொனிக்கிறோம் அவங்க அத்தனை பேருக்கும் அற்புதம் நடக்கட்டும்பா, நடக்கட்டும்பா, நடக்கட்டும்பா. எங்க கிருபையின் கரங்களிலே முழுவதுமாய் தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.